வணக்கம் வியூவர்ஸ். நம்ம ப்ளஸ் டூவோட 4th லெசன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதுலேயும் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்ரி அண்ட் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்ரி அப்படிங்கிறது என்னென்னா ஜீன் இஸ் த இன்ஹெரிட்டட் ஃபேக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் பயாலஜிக்கல் கேரக்டர் டெட்டர்மைன் பை தி ஃபேக்டர் ஆர் ஜீனுன்னு சொல்கிறோம். வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சில சேஞ்சஸ் அக்கரிங் இன் த ஜீன் ஆர் குரோமோசோம்ஸ் அது லீட்ஸ் டு த டிஃப்ரென்ஸ் இன் த பர்டிகுலர் ஆஃப் ஸ்ப்ரிங் டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் அலீல்ஸு, அப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன், Y chromosome, bar body, அதுக்கப்புறம் சம் கலர் பிளைண்ட்னஸ்ஸு, ஜெனட்டிக்கல் டிஸார்டர் டிசீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மல்டிபிள் அலீல், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இன் பப்ளிக்கில். ஜெனட்டிக் செக்ரிகேஷன் இன் மென்டல் இன்ஹெரிட்டன்ஸ் ரிவீல்ஸ் தட் ஆல் ஜீன் ஹேவ் 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ். அதை தான் நம்ம அலீல் சொல்கிறோம். அலீல் அப்படிங்கிறது என்னென்னா 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸு, எய்தோ டாமினன்ட் ஆர் ரெசிசிவாக இருக்கலாம். நம்ம அலீல் மோனோஹைப்ரிட் கிளாஸில் F1 ஜெனரேஷனில் கேபிட்டல் T ஸ்மால் t அப்படின்னு போட்டிருப்போம், டால். அது த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீனை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அலீல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை மல்டிபிள் அலீல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் கேரக்டரும் மோர் தேன் 3 ஆர் மோர் அலீல்னால ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம மல்டிபிள் அலீல் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது சேம் குரோமோசோமோட லோக்கஸ், ஹோமோலாகஸ் குரோமோசோமோட சேம் லோக்கஸில் லொக்கேட் ஆகி ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் அது நிறைய அலீல்ஸ் ஒரு பர்டிகுலர் லோக்கஸில் ஒரே குரோமோசோமில் லொக்கேட் ஆகி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதை மல்டிபிள் அலீல் சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் கேரக்டர் பர்டிகுலர் ஸ்பீஷீஸில் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆயிரும். எக்ஸாம்பிள் பிளட் குரூப் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிஓ அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒரே கேரக்டர் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன காரணம், பிளட் குரூப்ஸில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான். மல்டிபிள் அலீலிசம் அப்படிங்கிறது ஹியூமனில் பர்டிகுலராக டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பிளட் குரூப்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு, ஏபிஓ பிளட் குரூப்ஸில். இப்போ ஏபிஓ பிளட் குரூப்பில் இன்ஹெரிட்டன்ஸு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான ஆன்டிஜன் அதனோட எர்த்ரோசைட்டோட சர்ஃபேஸு அதனோட மெம்ப்ரெயினில் லொக்கேட் ஆகிருக்கும். அப்போ ஆர்பிசியோட மெம்ப்ரெயினில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஆன்டிஜனுக்கு ஆனால் ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மாவில் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்ம பிளட் குரூப்பை டிசைட் பண்ணுறோம். இந்த பிளட் குரூப்பை முதல்ல டிஸ்கவர் பண்ணவர் கார்ல் லாண்ட்ஸ்டைனர் அப்படிங்கிறவர். கார்ல் லாண்ட்ஸ்டைனர் 1900 இதை கண்டுபிடிச்சார். ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி தே ஆர் டிவைட் இன்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ். இதில் லாண்ட்ஸ்டைனர் ஏபிஓவை கண்டுபிடிச்சார். 1902 லாண்ட்ஸ்டைனோட ஒரு ஸ்டூடெண்ட் வான் டி ஹாஸ்டல் அண்ட் ஸ்டோர்லி அப்படிங்கிறவர் ஏபி பிளட் குரூப் கோடாமினன்ட் குரூப் 4th குரூப்பை கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம ஆன்டிஜனை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி அப்படின்னு சொல்கிறோம். பர்ஸ்டைன் அப்படிங்கிறவர் 1925 இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இட்ஸ் டிட்டர்மைன் பை நம்பர் ஆஃப் மல்டிபிள் அலீல் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது 3 ஆட்டோசோமல் அலீல், அது IA, IB, I0 அல்லது I1 சொல்லலாம். இது குரோமோசோம் 9 லொக்கேட் ஆகுது. இதுதான் நம்மளை அந்த பிளட் குரூப்ஸை டெட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பர்ஸ்டைன் அப்படிங்கிற சொல்லியிருந்தார். லாண்ட்ஸ்டைனருக்காக நம்ம ஜீன் அது அலீல் எழுதும்போது எல்லையோ அல்லது அது ஐசோஅக்ளுட்டினேஷன் நேச்சரில் இருக்கிறனால ஐயினோ எழுதுவோம். அப்போ அலீல் நம்ம 3 டைப்ஸ் அலீல் பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுது இல்லைங்களா, டினோட் பண்ணுது. ஏவா, பிவா, ஏபியா, ஓவான்னு அதை IA அப்படின்னும், IB அப்படின்னும், I0 அல்லது IO அப்படின்னும் நம்ம டினோட் பண்ணலாம். சரிங்க. இப்போ ஆன்டிஜன் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஆன்டிஜன் ஏ அப்படிங்கிறத என்னென்னு பண்ணலான்னா ஜீனோடைப் IA.
I0 அல்லது IO அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு A ஆன்டிஜன் இருக்கும், B ஆன்டிபாடி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பி குரூப்புக்கு பார்த்திங்கன்னா IB அல்லது IB-I0 இருக்கும். இவங்களுக்கு B ஆன்டிஜன், A ஆன்டிபாடி இருக்கும். ஏபி குரூப்புக்கு 2 ஆன்டிஜனுமே இருக்கும், IAIBங்கிறது. ஆனால் நெய்தர் ஆன்டிபாடி மட்டும் நெய்தர் ஆன்டி-A ஆர் B இருக்கும். O குரூப்பை பொறுத்த வரைக்கும் IO இவங்களுக்கு ஆன்டிஜன் இருக்காது, ஆன்டிபாடி போத் ஆர் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு அலையிலையும் பார்த்திங்கன்னா IAB இருக்குது இல்லைங்களா? இதில் இந்த ரெண்டுமே வந்து டிரான்ஸ்ஃபரேஸுங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். IA அலையில் வந்து N-அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமை ரிலீஸ் பண்ணும். இதோட ஆட் பண்ணுறது N-அசிட்டைல் கேலக்டோஸ் தான் அப்படிங்கிறது NAG. B வந்து கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைமை வந்து என்கோட் பண்ணும். இதோட ஆட் ஆகிறது கேலக்டோஸ். ஆனால் ஓங்கிறது இதில் டெர்மினல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது ஒரு நல்ல அலீலுங்கிறதுனால இதில் எந்த ஒரு அடிஷனும் இருக்காது. அதாவது N-அசிட்டைல் கேலக்டோஸோ அல்லது சிம்பிளி கேலக்டோஸோ எதையுமே இது வந்து ஆட் பண்ணிக்காது. அதனால் இது வந்து நல் அலீல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெனோடைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா IAA IAO அப்படின்னா A குரூப் சொல்கிறோம், IBB IBO அப்படின்னா B குரூப் சொல்கிறோம், IAIB அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்தது AB குரூப் சொல்கிறோம், IO அப்படிங்கிறது O குரூப் சொல்கிறோம். AB வந்து ரெண்டுமே டாமினன்ட் தான். A இஸ் ஈக்குவல் டு B, IA ஈக்குவல் டு B, கிரேட்டர் தென் IO. O வந்து ரெசிசிவ் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆன்டிஜனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபார் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் IABO பொறுத்து நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஏ டைப் வந்து எதில் இருக்குன்னா சிம்பன்சி ஜிப்பன்ஸில் இருக்குது. ஏபி வந்து ஒரு ராங்குட்டானில் இருக்குது. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் கண்ட்ரோல் பை எ பேர் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். IAA IAO அப்படின்ட்டு இருந்தோம்னா ஏ குரூப்புன்னு சொல்கிறோம். ஆனால் ஏபி மட்டும் IA தனியாக ஏவையும் IB தனியாக பியும் சேர்த்து ஏபி குரூப்பை வந்து இது ரிலீஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால, அதாவது தனித்தனியாக சிங்கிள் டாமினன்ட் ஜீன் ரிலீஸ் தியர் கேரக்டர் கம்பைனாக இருக்கும்போதும் ஏவோட கேரக்டரையும் பிபியோட கேரக்டரையும் சிங்கிளாக ஒரே பர்சன்லதுனால இது கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூ வேர்ல்டு மங்கி பிளாட்டிரைனா லெமூர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பி ஆன்டிஜன் ஹியூமனில் இருக்கிற மாதிரியே ஏ வந்து சிமிலராக இருக்குது, பி மட்டும் வந்து ஹியூமனில் இருக்கிற மாதிரி இல்லை, பி ஆன்டிஜன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து 3 பிளட் குரூப்ஸ் வந்து கேட்டில் ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டிஜன்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பி ஆன்டிஜன் IO அதெல்லாம் பார்த்திங்கன்னா IOங்கிறது நல்ல ஆன்டிஜன் நோ ஆன்டிஜன் பேர். இந்த ஆன்டிஜன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில இண்டிவிஜுவலோட சில செக்ரீஷன்ஸ் ஃப்ளூயிட்ஸில் கூட காணப்படுது. அதனால் அதுக்கு பேர் செக்ரீட்டாஸ் அப்படின்னு பேர். எந்தெந்த ஃப்ளூயிட்லாம் இந்த செக்ரீட்டாஸ் ஆன்டிஜன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டியோஸ், சலைவா, யூரின், செமன், கேஸ்ட்ரிக் ஜூஸு, மில்க் இதில் எல்லாமே இந்த செக்ரீட்டாஸ் இருக்குது. பி ஆன்டிஜன் IO அலீல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நல்ல ஆன்டிஜன் எல்லாம் வந்து செக்ரீட்டஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த RH ஃபேக்டர், அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவாக டி ஆன்டிஜன் ப்ரெசண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது. RH ஃபேக்டர் அல்லது RH ஆன்டிஜன் இதுவும் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ரோசைட்ஸில் இருக்குது. 1940s கார்ல் ஆன்ஸ்டைனர், அலெக்சாண்டர் வெய்னர் அப்படிங்கிற 2 பேரும் ரீசஸ் மங்கியில் இதை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இது வந்து மக்காக்கா ரீசஸ் அப்படிங்கிறதுலேருந்து கண்டுபிடிச்சனால RH ரீசஸ் மங்கியும் சொல்லலாம். அதை வந்து அதனால் வந்து RH மங்கி பேரை வச்சுட்டு தான் RH ஃபேக்டர் சொல்கிறோம். இது வந்து டி ஆன்டிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டி ஆன்டிஜன் தான் நம்ம வந்து RH டி பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஒருத்தவங்களோட பிளட்டில் டி ஆன்டிஜன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாசிட்டிவ், அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க நெகட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். டி ஆன்டிபாடி வந்து ஆப்சண்ட்டான அவங்க நெகட்டிவ் குரூப்பு. RH நெகட்டிவ், அதாவது RH நெகட்டிவ் பர்சன் இஸ் எக்ஸ்போஸ்ட், RH பாசிட்டிவ் பிளட் அப்படின்னா
ஃபஸ்ட் டைம் ஒன்றும் ஆகாது, செகண்ட் டைம் அக்ளூட்டினேஷன் ஆரம்பிக்கும் அதனால் வந்து பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் குரூப் பாசிட்டிவ்க்கு எதை கொடுக்கணும், நெகட்டிவ்னா நெகட்டிவ் அந்த அவங்கவுங்க பிளட் குரூப்ஸ் ஏனா ஏ குரூப்புக்கு, பினா பி குரூப்பு, ஏபினா ஏபி குரூப்புக்கு, ஓனா ஓ குரூப்புக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதில் ஒன்று ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னா, ஏபி குரூப் வந்து ஏ கட்டிருந்தும் வாங்கிக்கலாம், பி கட்டிருந்தும் வாங்கிக்கலாம், ஏபி கட்டிருந்தும் வாங்கிக்கலாம், ஓ கட்டிருந்தும் வாங்கிக்கலாம். அதனால் யூனிவர்சல் ரெசிபியன்னு சொல்கிறோம். ஏ குரூப் வந்து ஏ கட்டிருந்தும் ஓ கட்டிருந்தும் வாங்கிக்கலாம், பி குரூப் வந்து பி கட்டிருந்தும் ஓ கட்டிருந்தும் வாங்கிக்கலாம். ஓ கட்டிருந்து மட்டும்தான் வாங்க முடியும். ஆனால் ஏக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம், ஓக்கும் கொடுக்கலாம். அதனால் யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சிம்பிளி நம்ம 11th படிச்சிருப்போம், மறுபடியும் ரீகால் பண்ணுறேன்னு. இப்போ ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம டி ஆன்டிஜனை பொறுத்த வரைக்கும் 2 ஹைப்போதசிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிஷர் ரேஸ் ஹைப்போதசிஸ், இன்னொன்று வந்து வெய்னர் ஹைப்போதசிஸ். 2 மார்க்கில் கேட்பாங்க. ஃபிஷர் ரேஸ் அப்படிங்கிறது வந்து 3 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் அலீல் லொக்கேட்டட் வந்து டிஃப்ரெண்ட் க்ளோஸ்லி லிங்க்டு லோக்கே ஆஃப் த குரோமோசோம் பேர். இதுதான் வந்து அந்த RH பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிற 3 பேர்ஸ் வந்து கேபிட்டல் சி ஆர் ஸ்மால் சி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் இ கேபிட்டல் இ ஸ்மால் இ அப்படிங்கிறது. இதில் இந்த 3 சேர்ந்த காம்பினேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் சிடிஇ, ஸ்மால் சிடிஇ. இந்த 3 காம்பினேஷனில் கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது 3மே கேபிட்டல் லெட்டர், 2 கேபிட்டல் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவ். அதை நம்ம ஏன்னா கேபிட்டல் லெட்டர் எழுதுறது நம்ம டாமினன்சின்னு சொல்கிறோம், அது பாசிட்டிவ். ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா 3மே ஸ்மால் லெட்டர் இருந்துச்சுன்னா மட்டும் அவங்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு ஃபிஷரும் ரேஸும். ஆனால் வெய்னர் வந்து இந்த ஃபினோடைப் RH பாசிட்டிவ் நெகட்டிவ் டினோட் பண்ணுறதுக்கு ஜீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேபிட்டல் R1, R2, R0, RZன்னு ஒன்று கொடுக்குறாரு. அதே மாதிரி ரெசிசிவ் வந்து R1, R2, RYன்னு கொடுக்குறாரு. கேபிட்டல் ஆர் இருந்ததுன்னா அவங்க வந்து பாசிட்டிவும், ஸ்மால் ஆர் இருந்ததுன்னா அவங்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ RH ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் இன்கம்பட்டபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர் வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரிட் கப்பல் அந்த பேரில் வந்து அம்மா வந்து ஃபீமேல் வந்து நெகட்டிவ், மேல் வந்து பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ப்ரெக்னென்சி ஆகும்போது குழந்தை பாசிட்டிவ் ஆகிடுறாங்க. அம்மா வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பு, ஆனால் அவங்கள வயிற்றில் வளர குழந்தை வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இப்போ வந்து அம்மாகிட்டேருந்து பிளாசண்டா ஃபார்ம் ஆகும்போது அம்மாகிட்டேருந்து குழந்தைகிட்டேருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் நடக்கும் இல்லைங்களா, ஃபுட்டு, எக்ஸ்க்ரீட்ஸ், ஏரு, அகெயின் பிளட்டு, இம்யூனோக்ளோபுலின் ஜி இது கூட கிராஸ் ஆகும். ஏன்னா வெரி ஸ்மால் இம்யூனோக்ளோபுலின் ஜி, அதனால் இப்படி கிராஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி வந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ டு த டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல் டூரிங் சைல்ட் பர்த் த மதர்ஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து ரெக்கனைஸ் த RH ஆன்டிஜன் அண்ட் கெட்ஸ் சென்சரைஸ் ஆகிடுது. இந்த அதாவது டெலிவரி டைமில் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட் குழந்தை பிறந்து அந்த சென்சரைஸ் ஆகும்போது அந்த பாசிட்டிவ் குழந்தைகிட்ட இருக்கிற ஆன்டிஜன் மதரோட இதில் பிளாசண்டா வழியாக உள்ளே போயிட்டு, ஏன்னா நெகட்டிவ் பிளட் இல்லைங்களா, அதுக்கான ஃபேக்டர்ஸை அவங்களோட பாடியில் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இது நல்லா இந்த குழந்தை டெலிவரி ஆகிடுச்சு ஃபஸ்ட் குழந்தை, ஆனால் அதுக்கான ஃபேக்டர் வந்து பாசிட்டிவ் குழந்தைக்கான ஃபேக்டர் நெகட்டிவ் பாடியான அம்மாவோட பாடியில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து அந்த ஃபஸ்ட் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுது. செகண்ட் குழந்தையும் பாசிட்டிவாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அம்மாக்கிட்ட ஃபார்ம் ஆகியிருக்கிற அந்த ஃபேக்டர் வந்து பிளாசண்டா வழியாக அந்த குழந்தைய போய் அஃபெக்ட் பண்ணி அதனோட ஆர்பிசிஸ் எல்லாம் டெஸ்ட்ரக்ட் பண்ணி ஹீமோலிட்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லி ஹீமோலிட்டிக் ஜாண்டிஸ் ஆர் அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். ஆர்பிசி ரொம்ப டெஸ்ட்ரக்ட் ஆகி ஃபுல்லாக எல்லோவிஷாக அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆயிரும். அதனால் அதைத்தான் நம்ம வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் குழந்தைக்கு எந்த பாதிப்பு இருக்காது, செகண்ட் குழந்தையும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தான் இது பாதிப்பு. அதாவது நெகட்டிவ் மதர் அவங்களோட யூட்ரஸில் பாசிட்டிவ் குழந்தை வந்துச்சுன்னா, ஃபீமேல் வந்து நெகட்டிவாக இருந்து மேல் வந்து பாசிட்டிவ். இதுவே வந்து பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவ்னா பாசிட்டிவ் மதராக இருந்து நெகட்டிவ் குழந்தைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க.
இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மதர் வந்து RH நெகட்டிவ், ஃபீட்டஸ் பாசிட்டிவாக இருந்தால் ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ண இந்த குழந்தைங்க குழந்த கேரி ஆன உடனே 28 34th வீக் கெஸ்டேஷன் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது வருமன் காப்புறதுக்காக நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். RH நெகட்டிவ் மதர் டெலிவர் RH பாசிட்டிவ் சைல்டு தென் anti-D antibody should be administered to the mother soon after first delivery. ஃபஸ்ட் டெலிவரி ஆன உடனேயே ஆன்டி-டி ஆன்டிபாடியும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ப்ரெக்னென்சி ஆவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஆகும்போது 28th வீக்கும் 34th வீக்கும் மறுபடியும் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபேக்டர் மதரோட பாடியிலேருந்து பிளாசண்டா வழியாக போய் அந்த கெஸ்டேஷன் பீரியடும்போது அந்த குழந்தைய போய் அஃபெக்ட் பண்ணி அபார்ட் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். அந்த குழந்தைய வந்து நல்ல முறையில் டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? இது வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பெட்டாலிசிஸ் அப்படிங்கிறது. இது வரைக்கும் மல்டிபிள் அலீல்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம்.